வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த ஒரு வார காலகட்டமாக, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதிக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரெண்ட் இந்த சனி பயிற்சியை வைத்து நகர்ந்து கொண்டு இருக்குது. அதாவது திருக்கணித பிரகாரம், கணிதம் செய்யப்பட்ட பிரகாரம் வருகிற மார்ச் 29, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய கணிதத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த வருடம் சனி பயிற்சி இல்லை, 2026 மார்ச்சில் தான் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 கணித வித்தியாசத்தில் பார்க்க போனீங்கன்னா ஓராண்டு காலகட்டம் பயிற்சியில் வித்தியாசம் ஏற்படுது. அதாவது பொதுவாக இந்த ஜோதிட கணிதங்கள் என்பது யாரும் போய் வானத்தில் போய் உட்காந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய நிலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்து ஆராய்ந்து யாருமே கணிதம் பண்ணி போடுறது கிடையாது. இது ஒரு கால சமன்பாடு, மூல சமன்பாடு, நேர சமன்பாடுங்கிற ஒரு விதிமுறையை கணிதத்தில் பயன்படுத்தி தான் கணிக்கிறாங்க. சரி, அதில் என்ன எப்படி கணிக்கிறாங்கன்னு பார்க்க போனீங்கன்னா, போன வருடம் ஒரு கிரகத்துடைய இயக்கமும் மற்ற கிரகங்களுடைய இயக்கத்தையும் பூமியுடைய இயக்கத்தையும் வச்சு தான் இந்த கிரக பயிற்சிகளை ஜோதிட சாஸ்திரங்களில் கணிதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்னென்னு பார்க்க போனீங்கன்னா, வாக்கிய கணிதம் என்பது திட்டத்திட்ட ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தக்கூடிய ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் திருக்கணிதத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை தான் பண்ணுறோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி நாங்கள் திருக்கணித பிரகாரம் அதை சரி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இது அடிப்படை நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விக்ரமாதித்தன் அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆண்ட விக்ரமாதித்தன், அதாவது வட நாட்டில் ஆண்ட விக்ரமாதித்தனுடைய அரசபையில் ஒரு நவரத்னங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 9 அறிஞர்கள் இருந்தார்கள். அதில் வரருசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வானில ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சில கோட்பாடுகளை வைத்து வாக்கிய கணிதம் சொல்லக்கூடிய ஆரிய சித்தாந்த கணிதத்தை உருவாக்கினார். அதை காலங்காலமாக கொண்டு வரும்போது கிபி 13ஆம் நூற்றாண்டில் தான் கேரளாவில் அதுக்கு ஒரு பெரிய குழுவை அமைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பஞ்சாங்கங்களை உருவாக்குனதை சொல்கிறாங்க. ஆனால் இந்த 13ஆம் நூற்றாண்டில் உருவான வாக்கிய ஆரிய சித்தாந்த கணிதத்தை இருக்கக்கூடிய நிறைவுரைகளை சரி செய்து 15ஆம் நூற்றாண்டில் திருக்கணிதம் சொல்லக்கூடிய ஒரு கணிதத்தை இவங்க கொண்டு சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்திய அளவுலேயும் சரி அல்லது ராஷ்டிரியம்னு சொல்லக்கூடிய பாரத தேசத்துடைய மையப்பகுதியிலையும் சரி பயன்படுத்தக்கூடிய கணிதங்கள் அனைத்தும் திருக்கணிதங்களாகத்தான் இருக்குது. இப்போ அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிட்டுக்கிட்டு இருக்குது, ராஷ்டிரிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி. அந்த பஞ்சாங்கமே திருக்கணித முறையில் தான் உருவாக்கியிருக்குது. ஆனால் இதை இப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஒரு சாரர்களோ இதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம், அந்த கணிதத்தை தவிர நாங்கள் வேறு எதையும் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்றைக்கி இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, இதுக்கு ஒரு 1935ஆம் ஆண்டு காஞ்சி சங்கராச்சாரியார், அந்த பெரியவர் முன்னாடி இருந்தவர் ஒரு சபை மாதிரி ஒன்று உருவாக்கினார். ஒரு கூட்டத்தை ஜோதிடர்களை பூரா வர சொல்லி, அதாவது வாக்கிய ஜோதிடர்களையும் திருக்கணித ஜோதிடர்களையும் வர சொல்லி கலந்து ஆலோசித்து அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை பூரா உணர்ந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்சியில் சங்கர மடத்திலிருந்தே திருக்கணித பஞ்சாங்கம் தான் வெளியீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால்
இதை இன்று வரை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார்கள், வாக்கியத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், கணிதத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லது ஆரிய சித்தாந்த வழிமுறைகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள் கணிதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காமல் போகிறாங்க. இல்லை, இவங்க திருக்கணிதம் பார்க்குறவங்க வாக்கியத்தை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காமல் போகிறாங்க. ஆனால் இவர்களை நம்பி ஜாதகம் பார்க்கக்கூடிய பாமர மக்களுடைய நிலை தான் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. பொதுவாக இப்போ இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி 29ஆம் தேதிக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு புறம் திருக்கணித ஜோதிடர்களால் கணிக்கக்கூடிய கணிதத்தில் சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார். ஆனால் வாக்கியத்தில் பார்க்க போனீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 மார்ச் வரைக்கும் கும்பத்தில் தான் சனியை போடுவாங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நீங்கிருச்சுன்னு நினைப்பாங்களா அல்லது 7.5 சனி இருக்குதுன்னு நினைப்பாங்களா? இது எவ்வளோ பெரிய மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான நிலை என்பதை இந்த இது பஞ்சாங்க கணிதர்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி ஜோதிடத்துடைய கலைகளே பெரும்பாலும் இன்றைக்கி பைய அழிந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் விலகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் திருக்கணிதம் பார்க்குறவங்க ஒரு வழியையும், வாக்கியத்தை பார்க்குறவங்க நாங்கள் தான் முதர்ந்து வர்றோம், அதனால் நாங்கள் தான் சொல்கிறதான் சரின்னு நீங்கள் சொல்கிறதையும் வச்சு இப்போ கடைசியில் பாமர மக்கள் நாளைக்கு இந்த ஜோதிட கலையில் இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை விட்டு விலகக்கூடிய நிலை, அவர்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தில் குளறுபடிகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையைத்தான் இது உருவாக்கும். எனவே தயவு கூர்ந்து ஜோதிட ஞானிகளும் அறிஞர்களும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய வாக்கிய திருக்கணித பஞ்சாங்க கணிதர்கள்லாம் அதை கலந்து பேசி ஒரு முடிவு எடுங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி கடைசியில் நம்மகிட்ட வர்றவனை பூரா சிறியவனாக்குறதுனால எந்த விதமான பயனும் இல்லை. ஒருத்தனுக்கு 7.5 சனி விலகிடுச்சு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்ல, இன்னொருத்தன்னா உனக்கு 7.5 சனி விலகலைங்க, கடைசியில் அவன் இதை நம்புறதா அதை நம்புறதான்னு தெரியாமல் அவனுடைய ஒரு முயற்சிகள் தடைபடுவதற்கான வாய்ப்பை இந்த ஜோதிட கணிதங்கள் உருவாக்கிட்டு இருக்குங்கிறத முதல்ல இந்த ஜோதிட பஞ்சாங்க கணிதர்கள் உணர வேண்டும். எனவே அதற்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் எல்லாம் கலந்து எடுத்து ஒரு கணித மார்க்கத்தை கொண்டு வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.